இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் ஜாக் பரோஸ்கி, ஆடம் ஸ்டெய்ன் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் படத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு லவ்வர்ஸ் வந்து ஒரு ஹை மவுண்டட் பில்டிங் டவருக்கு போறாங்க. அங்க போய் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க இந்த டைம்ல ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்கள்ல வர மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து அந்த மொத்த பில்டிங்குமே கொலாப்ஸ் ஆகுற அளவுக்கு போயிருது. அதனால அங்க இருந்த எல்லாரும் இவங்க 2 பேர் உட்பட ரொம்பவே கொடூரமான முறையில இறந்து போயிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவா வந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட். அவங்களுக்கு கடைசி 2 மாசமா இந்த கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த கனவு ஏன் வருது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது, அந்த கனவுல அந்த லேடி இவங்க பாட்டி தான் அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தங்களையா விசாரிச்சு போய் அவங்க பாட்டியை பார்க்குறாங்க. அப்போ அவங்க பாட்டி ஒன்று சொல்றாங்க, உன் கனவுல வந்து எதுவுமே நடக்கல, அதை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு. அதை நான் தடுத்ததுனால தான் சாவு நம்மள திரும்ப பழிவாங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டவர்லேருந்து தப்பிச்ச எல்லாருமே சாவு கொன்றுச்சு. பேலன்ஸ் இருக்குது நம்ம ஃபேமிலி மட்டும்தான். ஸோ என்னைய கொன்னாதான் உங்க எல்லாரையும் கொல்ல முடியும் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. அந்த டைம்ல தான் ஒரு செட் ஆஃப் புக்ஸ் கொடுத்துட்டு அவங்களும் இறந்து போயிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த புக்கை வச்சு அவங்க ஃபேமிலியை காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படிங்கதான் படத்தோட மொத்த கதையே. படத்தோட ஸ்டார்டிங்லாம் ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதுலேயும் அந்த டவரில் நடக்க சீன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணி எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஹீரோயின் ட்ராக் பண்ணி போகிற சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இவங்க கைக்கு எப்போ அந்த புக் வந்துச்சோ அப்போலேருந்தே கதை ஒரே இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சோ அப்படின்னு தான் தோணுச்சு. படத்தில் ஒவ்வொரு கொலை நடக்கும்போதும் அதை ஒவ்வொரு விதமாக எடுத்து எந்த அளவுக்கு கொடூரமாகவும் ஹாரராகவும் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேய் படம் பார்த்த ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் ரத்தம் தெறிக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறையவே இருக்குது. என்னதான் இவங்க ஃபேமிலி எமோஷன்ஸ் அப்படின்னு கொண்டு போயிருந்தாலும் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் முடிச்சிருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க தம்பியும் மட்டும்தான் மிச்சம் இருப்பாங்க. ஹப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிட்டாங்க. அது ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸாக முடிஞ்சிருச்சோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.